ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கருணக்கிழங்கு பார்த்திங்கன்னா பழைய கிழங்காக எடுத்துக்கோங்க. புது கிழங்குனா ரொம்ப நாக்கெல்லாம் அரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். புளி இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். நம்ம புளி சேர்த்து வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நாக்கரிக்கிற தன்மை இருக்காது, அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நான் கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு உளுந்து வெந்தயம்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர வரையும் வதங்கட்டும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ புளி கரைசல் சேர்த்துப்போம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நம்ம கருணக்கிழங்கு வேகும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ டேஸ்ட்டு பார்த்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 மிடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கட்டியான தேங்காய் பால், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது 3 நாள் வரையும் வெளியே வச்சு நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு பழசாக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.